இப்பொழுது நாம் ஒரு உளவியலை பற்றி பார்க்கலாம். எப்படி என்றால், எதற்காக இந்த செலிபிரிட்டீஸ் எல்லாம் ஜோசியக்காரர்களை தன் பக்கத்துல வச்சுக்கிறாங்க? நீங்க யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, நெறைய பெரிய செலிபிரிட்டீஸ், அரசியல் தலைவர்கள், அ அந்த மாரி உள்ள பெரிய பதவிகள்ல இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் ஜோசியத்தையும் சில பிசினஸ் மேன், ஜோசியத்தையும் சில மாந்திரீகங்களையும் அதிகமா நம்புவாங்க. அத நம்ம பரவலா பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனா, ஏதாவது ஒரு சயின்டிஸ்ட்டோ, ஒரு விஞ்ஞானியோ, ஏதாவது ஒரு அறிஞரோ, இல்லன்னா ஏதாவது ஒரு துறையில புகழ்பெற்ற நிபுணரோ, அவங்கலாம் ஜோசியக்காரர வச்சுக்கிட்டாங்கன்னா, அவங்க யாரும் அதெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. அதாவது ஒரு ரிசர்ச் பண்ணும்போது, இல்லன்னா ஒரு ஆராய்ச்சிய கண்டுபிடிக்கும்போது, டெஸ்ட் டியூப்ல குழந்தைய உருவாக்கும்போது, ஜோசியக்காரர்ட்ட கேட்டுட்டுலாம் அத கண்டுபிடிக்க மாட்டாங்க. அவங்க தன்னால அத இயற்கையாக தன் அறிவாற்றலை பயன்படுத்தி அத கண்டுபிடிச்சுருவாங்க. ஸோ இதற்கு பின்னாடி ஒரு உளவியல் இருக்கிறது. என்ன உளவியல்? இதற்கு பின்னாடி ஒரு உளவியல். நான் ஒரு ஜோசியக்கார வச்சுக்கணும். அவர் சொல்றத கேட்கணும். நான் இங்க போனா கரெக்ட்டா இருக்கா? அங்க போனா கரெக்ட்டா இருக்கா? எந்த டைம் நல்லா இருக்கும்? அத பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு அட்வைசர பக்கத்துல வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதற்கு ஒரு உளவியல் இருக்கிறது. அந்த உளவியல் என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனும் அவன் வாழ்க்கையில வந்து அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்புகளோட தான் இருக்கிறான். ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு திருப்பு முனையா இருக்கும். அந்த காலத்துல மனுஷன பார்த்தீங்கன்னா, அவன் எப்ப பார்த்தாலும் இயற்கைக்கு பயந்து, ஒண்ணுக்கும் பயந்து வாழ்ந்தான். அதனால அவனுக்குள்ளார ஒரு பதற்றமும், ஏதாவது ஒரு ரிசல்ட். ஒரு எக்ஸாம்பிள் உங்க லைஃப்ல ஒவ்வொரு நாளும் ஒரு ரிசல்ட் தான். அந்த ரிசல்ட்ட பத்தி நீங்க நெனச்சுக்கிட்டே இருப்பீங்க. வேலைக்கு போறது, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறது, அவங்க திரும்பி வர்றது, பரீட்சை எழுதுறது, இப்படி எல்லாமே வாழ்க்கையில ஒரு ரிசல்ட் தான். ஸோ மனுஷனுக்கு அந்த ரிசல்ட் என்ன ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும். அந்த ரிசல்ட் தப்பா போயிடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு பயமும் இருக்கும் மனுஷனுக்கு. அது எல்லாருக்கும் இருக்கும். ஆனா, வாழ்க்கையில உழைத்து தன்னை நம்பி முன்னேறி ஒரு குறிப்பிட்ட பதவிக்கோ, குறிப்பிட்ட பொசிஷனுக்கோ, ஒரு பெரிய விளையாட்டு வீரராகவோ ஒரு இலக்கை அடைந்தவர்களுக்கு அந்த பதற்றம் இருக்கவே இருக்காது. அவங்க வந்து வெற்றியும் தோல்வியும் சகஜம் தான். தோல்வி இருந்தாலும் துவண்டு விடாமல் நம்ம பவுன்ஸ் பேக் ஆவணும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, "இட் இஸ் நாட் ஹவ் லாங் யூ ஃபால், ஹவ் ஹை யூ பவுன்ஸ்." எவ்வளோ கீழ நீ போறங்கிறது முக்கியம் கிடையாது. அதுக்கப்புறம் எவ்வளோ மேல நீ எழும்பி மேல வர்ற ஒரு பந்து போல அப்படிங்கிறது தான் அதோட தத்துவம். அதனால அவங்க அத பத்திலாம் ரொம்ப பெருசா அலட்டிக்க மாட்டாங்க. தோல்விகளை கண்டு துவண்டு விட மாட்டாங்க. இதுல இன்னொரு பிரிவினர் இருக்கிறாங்க. இன்னொரு பிரிவினர் எப்படின்னா, ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு சில விஷயங்கள் கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய நடிகரா சில பேர் ஆயிடுவாங்க. உதாரணத்துக்கு நடிகர் ரஜினிகாந்த் எடுத்துக்கங்க. அவர மாரியே நெறைய திறமையான நடிகர்கள் இருந்தாங்க. திடீர்னு அவருக்கு ஒரு பெரிய புகழும், ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரும் முகத்த எல்லாரும் ரசிக்கிறது மாரி அவருக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. இது வந்து ஒரு தனிப்பட்ட திறமையினாலேயோ, ஒரு அதீத ஸ்கில்னாலேயோ கிடையாது. அவருக்கு அதுக்கப்புறம் அத பிக்கப் பண்ணிக்கிட்டு, இன்னும் மெருகேத்திக்கிட்டு அந்த பொசிஷன தன்னை தக்க வச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி தான் ஒருத்தருக்கும் ஒரு பிசினஸ் மேன் ஒரே பிசினஸ் 2 பேர் பண்ணுவாங்க. ஒருத்தர் சக்சஸ் ஆயிடுவாரு, ஒருத்தர் சக்சஸ் ஆக மாட்டாரு. இதனால இதுக்கு பேர் அன்பிரெடிக்டபிள். நம்மளால கணிக்க முடியாது. அதனால மனிதனுக்கு தவறா போயிடக்கூடாது. எல்லாமே கரெக்ட்டா நடக்கணுங்கிற ஒரு பயம் எப்ப பார்த்தாலும் இருந்துகிட்டே இருக்கும். உழைச்சு வந்தவனுக்கு நம்ம கீழ விழுந்தாலும் பரவால்ல, நம்மளால அத சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு துணிச்சலும், தைரியமும், தோல்வியை ஏற்றுக்கிற மனோபாவமும் இருக்கும். ஆனா, அந்த உழைப்பை அடையாமல் எளிமையா அதான் சொல்லுவாங்க டிவைன் புஷ். ஏதோ ஒரு கரம் அவங்கள தள்ளிடும் அந்த பொசிஷனுக்கு. ஏதோ ஒரு கரம் வந்து அந்த உயரத்துல தூக்கி கொண்டு வந்து வச்சுரும். அந்த இடத்துல வந்து அவங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவங்களாலேயே அத நம்ப முடியாது. நம்ம தான் இந்த இடத்துல இருக்கிறோமா? நம்ம தான் இவ்வளவு பெரிய ஸ்டாரா? நம்ம தான் இவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா? நம்ம தான் இவ்வளவு பெரிய பதவிக்கு போயிருக்கிறோமா? நம்ம தான் முதலமைச்சரா? அப்படின்னு ஒரு பயங்கர ஒரு சர்ப்ரைஸ் அவங்களுக்கே இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கே தெரியும். அவங்களுக்கு அந்த அளவுக்கு அதற்கான தகுதி இல்லை. தகுதி இல்லை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, எல்லாருக்கும் எல்லா பதவியும் இந்த உலகத்தில் அடைவதற்கான தகுதி இருக்கிறது. எல்லாரும் சமமானவர் தான். யார் வேணாலும் சீஃப் மினிஸ்டர் ஆகலாம். யார் வேணாலும் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம். யார் வேணாலும் ஒரு நிறுவனத்தின் தலைவர் ஆகலாம். அத பத்தி ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா, சரியான தயாரிப்பு, உழைப்பு, முயற்சி, டெடிகேஷன், அர்ப்பணிப்பு இத குடுக்காதப்ப ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன தோணும் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த இடத்துக்கு கரெக்ட்டா தான் வந்திருக்கிறோமா? இந்த சேர் அப்படியே இருக்குமா? இந்த பொசிஷன் அப்படியே இருக்குமா? அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். நம்மளுக்கு இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப ரஜினிகாந்த பத்தி பார்த்தோம். இப்ப இளையராஜாவ பத்தி பார்ப்போம். இளையராஜாவ பார்த்தீங்கன்னா, இளையராஜா வந்து அந்த பொசிஷனுக்கு போயிட்டாரு. ஏன்னா, முழுக்க முழுக்க உடம்பு, நரம்பு எல்லாம் அதே திறமை. அதனால அந்த பொசிஷன் போயிடுமோன்னு அவர் பயப்பட மாட்டாரு. அவர் எப்படி நினைப்பாரு சொன்னா, என் பொசிஷனுக்கு யாராடா வர முடியும்? என்கிட்ட எல்லாம் இருக்குது. எல்லா சுரங்களும் என் மண்டைக்குள்ளார இருக்குது. நான் தான் கிங்ங்கிற ஃபீலிங்லயே இருப்பாரு. ஸோ, அவர்ட்ட அந்த திறமை இருக்கு, உழைப்பு இருக்கு, தன்னை நம்புறாரு. அதனால என்னைக்குமே இளையராஜாவ ஒரு பதற்றப்பட்டவரா பார்க்க முடியாது. கோவப்படுறவரா பார்க்கலாம். ஆனா ரொம்ப பதட்டப்பட மாட்டாரு இளையராஜா. ஆ இதான் 2 வித்தியாசம். இப்ப
இந்த மாதிரி பதட்டப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா வந்து, அந்த இடம் போயிடுமாங்கிறதுக்கு அந்த காலத்திலேயும் ராஜாக்கள் அதெல்லாம் செஞ்சுக்கிறாங்க. ராஜாக்கள் தனக்கு பக்கத்துல ஒரு ஜோசியரே வச்சுக்குவாங்க. இது நல்லா நடக்குதா? நல்லா நடக்குதாங்கன்னு. நல்ல ராஜாக்களும் இருக்கிறாங்க. இடித்துரைக்கிற புலவர்களையும், அறிஞர்களையும், பேரறிஞர்களையும் சபையில வச்சிருந்ததுன்னு நம்ம பார்க்குறோம். இப்ப முதல்வர் விஜய் அவர்கள் பக்கத்துல ஒரு ஜோசியக்காரரை வச்சுக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு என்னன்னா, அவராலேயே அவர் நம்ம இந்த பதவிக்கு வந்துட்டோமாங்கிறத நம்ப முடியல. நம்ம எப்படி நம்ப முடியலையோ, அவரும் ஒரு 50% கான்ஃபிடென்ட்ல தான் இருந்திருப்பாரு. ஏன்னா, அவ்வளோ ஒரு சர்ப்ரைஸான விஷயமா எல்லாருக்குமே இது தெரிஞ்சுச்சு. அவர் அத நம்பியிருந்தாலும் 100% அத நம்பியிருக்க மாட்டாரு. இப்ப அந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, இந்த பொசிஷன தக்க வச்சுக்கணும். ஏன்னா, கீழ இறங்கிட்டோம்னா, ஏதாச்சும் ஒண்ணு நடந்து அந்த பொசிஷன்லேருந்து போயிட்டோம்னா, அவருக்கு அவ்வளோ ஒரு நல்ல விஷயமா அது இருக்காது. அதனால என்ன பண்ணணும், அந்த பொசிஷன்ல தொடர்ந்து இருக்கணும். சிறப்பாவும் பணியாற்றணும்னு தான் அவர் நெனைப்பாரு. மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும், நம்மளோட முத்திரைய பதிக்கணும் அப்படின்னு அவர் நெனைப்பாரு. ஆனா முத்திரைய பதிக்கணும்னு நெனைச்சாலும், நீங்க சரியான தயாரிப்பு இல்லாத போது, உங்களுக்கு சரியான கான்ஃபிடென்ட் இல்லாத போது, நீங்க சரியான முன் தயாரிப்புகள் இல்லாத போது, அந்த ஸ்கில் உங்கள்ட்ட இல்லாத போது, உங்களை சுற்றி வந்து வலிமையான அறிஞர்களும், அறிவாளிகளும் சரியா வழிநடத்தக்கூடியவர்களும் இல்லாத போது, உங்களுக்கு வந்து ஒரு பதற்றமும், ஒரு இதுவும் வரும். அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த நேரத்துல வந்து நம்ம ஜோசியர்களையோ, வேற யாரையும் நம்பக்கூடாது. நம்ம வந்து அந்த பொசிஷனுக்கு வந்துட்டோம். இட்ஸ் எ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இவ்வளோ பெரிய பொசிஷன்ல வந்து உட்கார்ந்துட்டோம். ஓகே, நமக்கு சில விஷயங்கள் தெரியல. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியாது. அந்த வந்ததுக்கு அப்புறம் அதற்கான அறிஞர்கள், எக்ஸ்பர்ட்ஸ் இல்லன்னா ஒரு பெரிய குழு, ஏன்னா ஒருத்தரா இருந்தா அவங்க மட்டும் கைட் பண்ணிடுவாங்க. ஒரு பெரிய குழுவ அமைச்சு, மக்களுக்கு நல்லது செய்றது எப்படின்னு அனுதினமும் யோசிக்கணும். இப்ப நெறைய க கட்சி தலைவர்கள்லாம் போய் பார்த்தாரு. திருமாவளவன பார்த்தாரு. அ கம்யூனிஸ்ட் தலைவர்களை பார்த்தாரு. அவங்கலாம் ஒரு தன்னலமற்ற தலைவர்கள். அவங்கலாம் வந்து மக்களுக்கு எது நல்லதோ அத தான் கைடு பண்ணுவாங்க. அது இல்லன்னா அவர் வேறு சில துறை நிபுணர்கள கூட வச்சுக்கிட்டு, மக்களுக்கு சிறப்பா பணியாற்றுவது எப்படி? சிறப்பான முதல்வராக எப்படி மாறுவது எப்படி? முத்திரை பதிக்கக்கூடிய முதல்வராக மாறுவது எப்படி? நான் நடிகன் இல்ல, ஒரு சிறந்த முதல்வர் அப்படிங்கிறது நிரூபிக்கிறது எப்படிங்கிறத பத்தி அவர் சிந்திக்கணும். ஆனா, அவர் வந்து நான் பார்க்கும்போது அவரு ஜோசியம், வேற சில பாராமீட்டர்ஸு, வேற ஏதாவது சப்போர்ட் அதெல்லாம் நம்புறது மாரி தான் இருக்குது. அது வந்து அவ்வளோ பெரிய சக்சஸ குடுக்காதுங்கிறது தான் நிதர்சனம். உதாரணத்துக்கு ஜெயலலிதாவை எடுத்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் ஜோசியம் எல்லாத்தையும் தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள சுத்தி எல்லா புரோகிதர்களும், ஜோசியர்களும் இருந்தாங்க. கடைசியில அவங்க சில நல்ல பணிகளையும் ஆற்றுனாங்க. சமூக பணி ஆற்றுனாங்க. அ ஐயா வீரமணி அவர்கள் அவர வந்து அ சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு பட்டம் குடுத்தாரு. அவங்க எதுவும் பண்ணாமலா குடுத்துருப்பாங்க. ஆனாலும் பாருங்க, அந்த புகழோடு அவங்க போவாம சில டிஸ்டர்பன்ஸ் வந்து அவ தான் போனாங்க. அதே போல ரஜினிகாந்த பாருங்க. ரஜினிகாந்த் என்ன பண்றாரு, அவருக்கும் ஒரு டிவைன் புஷ் இருந்துச்சு. மேல போய் உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவர் ரியலைஸ் பண்றாரு. ஓகே, நமக்கு கடவுள் இந்த ஒரு பெரிய பொசிஷன குடுத்துருக்கிறான். அத நம்ம தக்க வச்சுக்கணும். அதுக்கு தகுந்தாப்புல நம்ம நடந்துக்கணும். நம்ம சூப்பர் ஸ்டார், கோடான கோடி மக்கள் நம்மள ரசிக்கிறாங்க, ஃபாலோ பண்றாங்க அப்படின்ன உடனே, ரஜினியோட மிடில் ஏஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் ஆன்மீகத்தில போயிடுறாரு. ரசிகர்கள நல்லா வழிநடத்தினாரு. அவர் முன்னுதாரணமா இருக்கிறாரு. சாஃப்ட் ஸ்போக்கன், சாஃப்ட் ஸ்பீச், தன்மையா நடந்துக்கிறத பத்தி புரமோட் பண்றாரு. ரொம்ப ஒரு நல்ல மனிதரா, கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு, நாடுகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு மதிக்கக்கூடிய ஒரு மனிதரா ரஜினி தன்னை மாத்திக்கிட்டாரு. அதாவது அதிர்ஷ்டவசமா அவர் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு. ஆனா, அந்த சூப்பர் ஸ்டாருக்கு நான் தகுதியானவன். ஐ அம் த ஃபிட், ஐ அம் த ஒன்லி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத அவர் நடிப்பின் மூலமா மட்டும் இல்ல, தன்னுடைய கேரக்டர், ஆட்டிட்யூட், மத்தவங்கள அவர் மதிக்கிற விதம், அத வச்சு அவர் நிரூபிச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி நீங்க முதல்வரா இருக்கிற நீங்களும் அத கண்டிப்பா அத நிரூபிச்சுக்கலாம். யாராலயும் எதுவும் முடியாதுன்னு கிடையாது. எந்த பதவிக்கு வந்தவர்களாலயும் யாருக்கும் எந்த பதவியும் அடைவதற்கான தகுதி இருக்கிறது. எல்லாருமே சமமான மனிதர்கள். ஆனால் அந்த பதவிக்கு வந்து அமர்ந்த பிறகு அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி எல்லாத்தையும் அணுகுறாங்க, மக்களோட மனத்தை எப்படி வெல்றாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம அதே ஒரு அணுகுமுறைய தான் விஜயையும் கையாள சொல்றோம். முதல்வர் விஜய கையாள சொல்றோம். ரஜினிகாந்தோட அணுகுமுறை. தான் அந்த பதவிக்கு வந்ததுக்கு பிறகு, தான் தான் அந்த பதவிக்கு சூப்பர் ஸ்டாருக்கு பொருத்தமானவர். வேற யாராரோ அதுக்கு முயற்சி பண்ணாலும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல விஜய் அவர்களும் தான் தான் இந்த முதல்வருக்கு பொருத்தமானவர். மக்களின் தேர்வு சரியானது தான். நான் மக்களுக்காக உழைக்கிறேன். என்னை சுத்தி அறிவாளிகளையும், நல்ல நிபுணர்களையும் வச்சுக்கிறேன். நல்லுள்ளம் கொண்ட அறிஞர்களை வைத்து மக்களுக்கு நல்லாட்சி செய்ய விரும்புறேன் அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணணும். ஆனா அவர் செய்யறத பார்த்தா அது மாதிரி இல்ல. அவர் என்ன செய்றாரு? ஜோசியர வச்சுக்கிறாரு. அவருக்கு ஏத்துக்கிற சில பேரெல்லாம் அவர் பக்கத்துல வச்சுக்கிறாரு. ஆனா அவருக்கு ரியலாவே ஒரு நாட்ட அட்மினிஸ்ட்ரேட் பண்ற அளவுக்கு அவங்களால அறிவுரை வழங்க முடியாமாங்கிறது நமக்கு சந்தேகமா தான் இருக்கு.
ஆனால் ஒன்றும் மறந்துடாதீங்க, மக்கள் உங்களை ஓட்டு போட்டு அந்த இடத்துல வந்து உட்கார வச்சுட்டாங்க. மக்கள் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. மக்களோட மனநிலை மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஈஸியாக மக்கள் வந்து அதிருப்தி அடைஞ்சிருவாங்க. உங்களை இன்றைக்கு உயரத்தில் தூக்கி வைத்திருக்கிற மக்கள், அவங்க சீக்கிரமாக உங்களை தூக்கி திரும்ப கீழவும் போட்டுருவாங்க. உதாரணத்திற்கு ஜெயலலிதா அவர்கள். அவங்கள ஜெயிக்கவும் வச்சாங்க, அவங்கள தோற்கவும் வச்சாங்க. அப்புறம் அப்பேற்பட்ட ஜெயலலிதாவையே ஒரு தவறு செய்து விட்டேன், இனி ஒருபோதும் அதை போல் செய்ய மாட்டேன்னு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு தான் அவங்க மக்கள் மனதை வென்றாங்க. அதே தான் உங்களுக்கும் அப்ளிகபிள். அவர் ஒரு பெரிய மாஸ் லீடர் ஜெயலலிதா. அதே மாதிரியே உங்களுக்கும் நீங்களும் இவ்வளோ மாஸ் லீடராக இருந்தாலும் மக்கள் உங்களை வந்து தூக்கி போட தயங்க மாட்டாங்க. உங்கள் காரியங்கள் சரியாக இருக்கும்போது பயங்கரமாக விமர்சனம் பண்ணுவாங்க. போற்றுன வாய்களே தூற்ற ஆரம்பிக்கும். அதுக்கு இடம் கொடுக்காம நீங்கள் சிறப்பாக நடந்துக்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேட்டுங்க. மக்களோட மனம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத கண்ணதாசன் இயேசு காவியத்தில் சொல்கிறார். இயேசு காவியத்தில் கண்ணதாசன் சொல்கிறார். இயேசு வந்து என்ன பண்ணுறாரு, அந்த நகருக்குள்ளார போகிறார். போகிறப்ப குருத்தோலை ஞாயிறுங்கிறது மாதிரி அவருக்கு பெரிய விழா கொண்டாடுறாங்க. அவங்க துணிகள்லாம் விரிக்கிறாங்க, ஓலைகள்லாம் கொண்டாடுறாங்க. அவர் ரொம்ப புகழ்கிறாங்க. ஓசானா ஓசானான்னு கத்துறாங்க. அப்போ ஏன்னா அவர் மேலே அவ்வளோ கிரேஸ் இருந்துச்சு. இயேசு ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரி. அவர் வந்து ஏழைகளை சந்தித்தார், தொழுநோய்களை குணமாக்கினார், கோயிலில் வந்து நடக்கிற அட்டூழியங்களை வெறுத்தார், வட்டி குடுறவரை வந்து அவர் வான் பண்ணார். இந்த மாதிரி நிறையா பண்ணாலும் மக்களுக்கு பயங்கர மாசு இருந்துச்சு அவருக்கு வந்து. ஆனால் குறிப்பிட்ட சில காலங்களிலேயே வந்து ஏதோ அந்த மாஸ் மாறிடுச்சு. யாருடைய சூழ்ச்சியோ, இயேசு எந்த தவறும் பண்ணலை, ஏதோ ஒரு சூழ்ச்சியோ எதுவோ பைபிளை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். அது வந்து அவர் மாறிடுச்சு. மாறினதுக்கு அப்புறம் இயேசுவை வந்து இப்போ வந்து கைது பண்ணிடுறாங்க. இயேசுவை கொண்டு மக்கள் முன்னாடி கொண்டு நிறுத்துகிறாங்க. இயேசுவை நல்லா அடிக்கிறாங்க. அடித்து ரத்தமாக ஊற்றுனதுக்கப்புறம் இயேசுவை கொண்டாந்து என்ன பண்ணுறாங்க, பிலாத்து வந்து முன்னாடி நிறுத்துகிறான். மக்கள் முன்னாடி நிறுத்தி இதோ மனிதன் அப்படின்னு சொல்கிறான். இந்த மனுஷனை பாருங்கள் எவ்வளோ துன்புறுத்திருக்கிறேன், இவருக்கு வந்து போதும், இவர் ஒன்றும் எந்த தப்பும் பண்ணல, இவரை விட்டுறலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் கீழே உள்ள மக்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறாங்க, மற்றவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நோ நோ நோ, இவரை விடக்கூடாது, இவரை வந்து நீங்கள் கொண்டுடணும், எங்களுக்கு பரபாஸ், அவன் ஒரு கல்வன், அவனை தான் விடுதலை பண்ணணுங்கிறாங்க. இயேசு வந்து உண்மையிலேயே ஒரு மகான், ஒரு தெய்வம், அண்ட் ரொம்ப மாரலாக இருந்தவர். எந்த குற்றமும் புரியாதவருக்கே இவ்வளோ தண்டனை. மக்கள் மாறி பேசுகிறாங்க. மக்களுக்கு அந்த நேரத்தில் என்ன பிடிக்குதோ அதுதான் மக்கள், எனக்கு இதான் வேணும், அவர் எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இதுதான் மக்களின் அறியாமை மனநிலை. எப்படி உங்களை அறியாமல் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களோ அதே மக்கள் பிறண்டு உங்களை பார்த்து தூற்றி பேசுவாங்க. இதை கண்ணதாசன் வந்து அவ்வளோ அருமையாக அதை வர்ணிப்பான். அதை எப்படி சொல்லுவான்னா, ஆடு நிகர்த்தவர் மக்களே தழையாடிய பக்கத்தில் ஓடுவார், அவர் நாடிய மன்னனை தூற்றியே வாயில் 4 மொழிகளும் பேசுவார், பாவம் மனிதன் என்றானவன் இவர் பாவம் எதையும் அறிந்தீலேன், நான் ஏவிய தண்டனை போதுமே என ஏக்கத்திலே அவன் கேட்டனன். அதாவது அந்த அரசன் சொல்றான், இவர் வந்து ஆடு நிகர்த்தவர் தான் மக்கள். அதாவது அதே புகழ்ந்த மக்கள் அவ்வளோ புனிதமான உண்மையான ஒரு நல்ல ஒரு மனிதரை, நல்ல ஒரு இறைவன் மகன் என்று சொல்லப்பட்டவருக்கே மக்கள் அவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தாங்க. இதுதான் மக்களோட மென்டாலிட்டி, மாபு மனநிலை, கூட்டத்தின் மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் தலைவர்கள் கூட்டத்தையும் பார்க்காம, மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்காம, மக்களுக்கு சிறப்பான திட்டங்களை செய்யும்போது, சிறப்பான செயல்பாடுகளை முன்வைக்கும்போது, மக்களுக்கு விரும்புகிற சமூக நீதி கோட்பாடுகளை வைக்கும்போது, அறிவுபூர்வமாக நடக்கும்போது இந்த விமர்சனங்கள்லாம் உங்களை விட்டு விலகி போயிடும். ஆனால் நீங்கள் போகிற பாதை வந்து அந்த மாதிரி போகிறது மாதிரி தெரியல. நீங்கள் போகின்ற பாதை வந்து ஒரு ஜோசியரை வைத்துக் கொள்கிறீர்கள், அப்புறம் என்ன வேறு எதாவது அட்வைசர்ஸ் எல்லாம் வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு திரைமறைவிலேருந்து யாரெல்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, டெல்லியிலேருந்து யாரெல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு மோட்டிவ் இருக்கிறது மட்டும் தெரியுது. மக்களுக்கு இதை எனக்கு கொடுத்துட்டாங்க, ஆனால் மக்களுக்கு ஏதோ நான் நல்லது செஞ்சு ஒரு குட் நேம் வாங்கி எப்படி ஒரு சினிமாவில் ஸ்டாராக இருந்தோனோ அது மாதிரி இந்த துறையிலையும் அரசியலையும் ஒரு ஸ்டாராக ஆகும்னு நினைக்கிறீங்க. ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி அதுக்கு ஒத்து வராது. நீங்கள் நல்ல ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தணும். பெரிய தலைவர்கள், நமக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் எந்த அணுகுமுறைகளை கையாண்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதை ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் சீஃப் மினிஸ்டராக இந்தியாவிலேயோ ஒரு தமிழ்நாட்டிலையும் நீங்கள் பேர் வாங்க முடியும். அப்படி இல்லைன்னா வந்து அந்த பேர் உங்களை விட்டு போகும் தூரம் வெகு தூரத்தில் இல்லை.